நீங்க எடுத்த தீர்மானத்துல மனசை தளர விடாதீங்க. எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை தடைகளானாலும் உங்களை உண்டாக்கின கர்த்தர், உங்களை விடுவித்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இந்த 100 days முடிகிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை நமக்கு செய்யாம கர்த்தர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் அப்படிதான். ஆண்டவரே, அந்த மன உறுதி எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த மன உறுதி எனக்கு தாங்க ஆண்டவர். ஒரு சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நம்ம அந்த மாதிரி இருந்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்றதுனால முடியாது. ஒரு தரிசனம் அப்படின்னு சொன்னா அதுல கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். அதுல சில காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எப்படியாவது இந்த உலகத்துல உன்னை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை. அவருக்கு ஒரு சயின்டிஸ்டா மாறணும்னு ஆசை. அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, நீங்க எப்ப இந்த கண்டுபிடிப்பா ஆரம்பிச்சீங்கன்னா, சின்ன வயசுலயே ஆரம்பிச்சேன். நீங்க கண்டுபிடிச்ச காரியம் எப்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா 1000 தோல்விக்கு பிற்பாடுதான் எனக்கு ஒரு வெற்றியை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு. ஓ, 1000 டைம் தோற்றீங்களா? ஆமா. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா 1000 டைம் இது இப்படி பண்ணுனா இப்படி ஆகாதுன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா 1000 டைம் நான் ஃபெயிலியர் ஆகல, 1000 டைம் நான் ட்ரை பண்ணி இந்த விஷயத்தினால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கத்துக்கிட்டேன்றாரு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, விஷன் உள்ள ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு அப்படி இருக்கணும், நமக்கு அப்படி இருக்கணும். இது ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று. அவர் 40 நாள் இந்த உலகத்துல வாழும்போது உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 33.5 வருடம் தான் அவர் ஊழியம் உலகத்துல வாழ்ந்தார். இந்த 3.5 வருடம் மட்டும்தான் ஊழியம் செய்தார். ஆனா அந்த 3.5 வருடம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசுவானவர் அவர் வனாந்தரத்துல போய் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. எதுக்கு உபவாசம் இருக்கணும்? எதுக்கு உபவாசம் இருக்கணும்? அவர் உபவாசம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிசாசு டெம்ப்டேஷனை கொடுக்குறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், மேல இருந்து குதியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இல்ல, எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் வெற்றியாய் கர்த்தர் முடித்து அவர் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். இது எதுக்காக ஆண்டவர் செஞ்சார்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு முன்னோடியாய் கர்த்தர் செய்கிறார். நீ இந்த மாதிரி